வாங்க, சாமி மற்றும் மந்திர மரம் எல்டர்வுட் கதைய சுருக்கமா பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் சாமி இருக்கான். அவன் எப்படி ஒரு பேசுற மந்திர மரத்தை சந்திச்சு இயற்கையோட அருமைய புரிஞ்சுக்கிறான், அதான் இந்த கதை. முதல்ல பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள தனியா போன நம்ம 8 வயசு சாமி பேசக்கூடிய தங்கப்பட்டையோட ஜொலிக்கிற ஒரு பெரிய ஓக் மரத்தை பார்க்கறான். அதுதாங்க எல்டர்வுட், அந்த வனத்தோட பாதுகாவலன். அது என்ன பண்ணுதுன்னா, சாமிக்கு காடோட ரகசியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள், ஐயோ பாவம், எல்டர்வுட்டோட அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போகுது. ஏன்னா மனுஷங்க காட்டுல குப்பைய கொட்டி செடிகளை வெட்டினதுனால தான். இதை பார்த்த சாமிக்கு சும்மா இருக்க முடியல. உடனே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காட்டை சுத்தம் பண்றான், புதுசா செடி நடுறான், அங்க இருக்கிற விலங்குகளுக்கும் ஹெல்ப் பண்றான். கடைசியா சாமியோட இந்த முயற்சியால காடு திரும்பவும் செழிப்பா மாறுதுங்க. எல்டர்வுட்டும் பழையபடி பிரகாசமா ஜொலிக்குது. அப்போ நன்றிக்கு அடையாளமா எல்டர்வுட் சாமிக்கு ஒரு மந்திர இலைய கொடுக்குது. அது எதுக்குன்னா, காடு எப்பவாச்சும் ஆபத்துல இருந்தா அது தானா ஒளிரும். இப்படிதான் சாமி வனத்தோட ஒரு குட்டி பாதுகாவலனா ஆனான். சுருக்கமா சொன்னா, ஒரு சின்ன பையன் எப்படி இயற்கையோட நண்பனாவும் பாதுகாவலனாவும் ஆகறான் அப்படிங்கறத அந்த கதை.